லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டேய் மாப்ள, வாடா உள்ள போலாம் வாடா. இல்ல அம்மா, நான் வீட்டுக்கு வரல. ஏன்? அம்மா என்கிட்ட வந்து என்னை வாடான்னு கூப்பிடாத வரைக்கும் நான் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டேன் அம்மா. என்னங்க? பழனி, பழனி, உன்னை இந்த நிலைமையிலேயே பார்க்க வந்த அம்மா. என்னங்க, நம்ம புள்ளைய பாருங்க, எப்படி கொண்டாந்து உட்காத்தி வச்சிருக்காங்க பாவிங்க. போலீஸ்காரங்க எதுவும் அடிச்சாங்களையா? இல்ல அப்புச்சி. கவலைப்படாதயா, அப்புச்சி நான் இருக்கேன். உனக்கு நாங்க இருக்கோம். என்னம்மா, இது உன் வீடு நினைச்சியா? கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்க. அமைதியா பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும். இல்ல இல்லைன்னா என்னையா பண்ணுவ? எல்லாரும் சேர்ந்து மிரட்டிக்கிட்டு இருக்கீங்களா? சார் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன். சார், எந்த அடிப்படையில் பழனி அரெஸ்ட் பண்ணீங்க? எஃப்ஐஆர் காப்பி கொடுங்க. எஃப்ஐஆர் காப்பி. ஐயா பழனி, உட்காரியா? ஐயா உட்காரியா, சாப்பிடலாம். உட்காரியா, சாப்பிடியா? ஐயா பழனி, சாப்பிடியா? ஐயா, நீ பசி தாங்க மாட்ட, அதனாலதான் அம்மா எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடியா கொஞ்சமாவது? இப்ப சாப்பிடுறதா முக்கியமா? ஐயா ஒரு 2 வாயாவது சாப்பிடியா? ஏமா, அவன் ஒரு கொலை பண்ண அக்யூஸ்ட். எங்க கஸ்டடியில் இருக்கும்போது இப்படியெல்லாம் நீங்க சாப்பாடு கொடுக்க கூடாது. என் பையன் கொலை பண்ணதை நீங்க பாத்தீங்களா? இல்ல கோர்ட்ல தான் சொன்னாங்களா? தேவையில்லாத பழி எல்லாம் என் மகன் மேல போடாதீங்க. என் பையன் எல்லாம் தப்பு பண்ணிருக்க மாட்டான். ஐயா கொஞ்சமாவது சாப்பிடியா? சார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். நாளைக்கு தான் கேஸ் கோர்ட்டுக்கு வருதுல்ல, அங்க வச்சு பாத்துக்கலாம். இவங்க கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. எல்லாத்துக்கும் மேல கேஸ் நம்ம கையில தான் இருக்கு. இத பாருங்க இன்ஸ்பெக்டர், கோர்ட்ல குற்றத்தை நிரூபிக்கிற வரைக்கும் பையன் சஸ்பெக்ட் தான், அக்யூஸ்ட் இல்ல. சஸ்பெக்டை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துங்க, புரியுதுல? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இடம் தெரியாம கை வச்சுட்டே இல்ல, வச்சுக்கிறியா உன்ன? ஐயா பழனி, அப்புச்சியை மன்னிச்சிரியா. கல்யாண மண்டபத்துல அப்புச்சியால அப்போதைக்கு எதுவும் பண்ண முடியலையா. இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்க. நாளைக்கு இந்நேரமா நீ வெளியில வந்துருவ. எதை பத்தி யோசிக்காம சாப்பிடியா. அப்புச்சி, நான் சாப்பிட்றதோ வெளியில வர்றதோ முக்கியம் இல்ல. என் கல்யாணத்து அன்னைக்கே தாலி கட்டின கையோட ஜெயில உட்கார வச்சதுக்கு காரணமா இருந்த அந்த செந்திலை அமுதாவையும் சும்மா விடக்கூடாது அப்புச்சி. உனக்கு நடந்த விஷயம் எதுவுமே தெரியாதுல்ல. என்ன அப்புச்சி? நாமெல்லாம் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் பழனி. நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியாவே நடந்துக்குச்சு, புரியல? மா பேசு. என்ன சம்பந்தி இது?
உங்களுக்கு போய் இப்படி ஆயிடுச்சே. இத நினைச்சாலே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஊர்ல இல்லாத நல்ல மாப்பிள்ளை பிடிச்சிங்க போங்க. இதுக்கு பேசாம அத்தை, என்ன பேசுறீங்க? கொஞ்சம் வார்த்தை அளந்து பேசுறீங்களா? சும்மா வெந்த பொண்ணுல வேலை பார்த்துட்டு போதான் வந்தீங்களோ? விடு இளங்கோ, என் 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையையும் நானே கெடுத்துட்டான்ல. எப்போ கல்யாணம் முடிஞ்ச கையோட 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தனோ அப்போவே ஒரு அப்பனா நான் தோத்துட்டேன். அவங்க பேசட்டும், விடு. ஊர் பேசாததையா இவங்க பேசிட்டாக. இப்ப பேசி என்ன சம்பந்தி பண்றது? சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? பிச்சை எடுக்கிறது எங்கேயா இருந்தாலும் எனத்தோட வந்து படுத்துக்கோங்கன்னு ஏன் சொன்னாங்க? என்ன ஆனாலும் சொந்த பந்தம் தான் எல்லாத்துக்கும் கூட வந்து நிக்கும். பெரிய இடன்னு போய் சம்பந்தம் பண்ணீங்களே, இப்ப என்னாச்சு பாத்தீங்கல்ல? ஒருத்தனுக்கு 2 பேரா வந்தானுங்க. ஒருத்தன் வாதியான்னு போய் சொல்லி ஏமாத்திட்டு போன அயோக்கிய, இன்னொருத்தன் கொலைகாரன். இப்ப என்ன பண்ண போறீங்க? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என் புருஷனை பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசுனீங்க, உறவு நல்லா இருக்காது, பாத்துக்கோங்க. என் புருஷன் எனக்காக தான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காக. அவர் எதுக்கு பண்ணாக, ஏன் பண்ணாகன்னு உங்களுக்கு தெரியுமா? பழனி ஒரு பயல கொலை பண்ணதா சொல்றாங்களே, அவன் பேரு துரை. என் ஃப்ரெண்டு தான். அவன் என் கூட காலேஜ்ல ஒன்னா படிச்ச பையன். என்னைய ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தான். கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வந்து, நான் உன்னை லவ் பண்றேன், இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு ஏன் கூட வந்துரு, இல்லனா காலேஜ் டைம்ல நம்ம எடுத்துக்கிட்ட போட்டோவை போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவேன்னு சொல்லி உங்க அப்புச்சியை அசிங்கப்படுத்திடுவேன்னு சொன்னான். அவனை அதட்டி வைக்க சொல்லி இவங்க கிட்ட சொன்னேன். பிரச்சனை பெருசாகி இப்படி நடந்துருச்சு போல. அவரு கொலைகாரனானது எனக்காக. ஏன் அப்புச்சி அவமானம் படக்கூடாதுங்கிறதுக்காக. அவங்களையும் ஒரு ஊரையே போய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ண ஏமாத்துக்காரனையும் ஒரே தட்டுல வச்சு பேசுறத முதல்ல எல்லாரும் நிறுத்துங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் என் அப்புச்சி சொன்னதுக்காக மட்டும்தான் கழுத்தை நீட்டினேன். நானா தேடி போய் ஒரு பொறுக்கி கிட்ட விழல. அவங்க மேல ஒரு தப்பும் இருக்காது, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அப்படியே அவங்க ஜெயிலே இருந்துட்டாலும் அவங்க என் புருஷன், நான் அவங்க பொண்டாட்டி.
அவங்களுக்காக 80 வருஷமானாலும் அவங்க திரும்பி வர வரைக்கும் நான் காத்திருப்பேன். சபாஸ் மருமகளே. சரியா சொன்ன. ஊர் உலகம் 1000 சொன்னாலும் என் மகனுக்காக நீ தடமா நின்னு பேசின பாரு, அப்படியே எனக்கு புல்லரிச்சு போச்சுமா. அம்மா உமா, நாளைக்கு உன் மதிய சாப்பாட்டை என் மகன் கூட நீ உட்கார்ந்து சாப்பிடுற. நான் அவனை கொண்டு வந்து சேர்க்கிறேன். சம்பந்தி, நடந்த எல்லாத்துக்கும் முதல்ல எங்களை மன்னிச்சிருக்கு. இந்த செந்தில் பைய இப்படி ஒரு பொய்ய சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டான். அவட என் அண்ணன் அவன் சொல்லிக்கிறதுக்கே நாக்கு கூசுது. பழனி விஷயத்தை எம்புடு சீக்கிரமா சரி பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல முடிச்சிட்டு நான் உங்களை வந்து பாக்குறேன். அதை சொல்லிட்டு போறதுக்காகத்தான் வந்த சம்பந்தி. மருமகளே, நாளைக்கு உன் புருஷனோட நான் வரேன். வரத்தான். இதுதான் கரெக்டான நேரம். மாமா கிட்ட போய் சொல்ல வேண்டியதெல்லாம் போய் கரெக்டா சொன்னோம்னா அவருக்கு எடுபடும். மாமா, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது மாமா. எனக்கும் உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. எதிரிக்கு கூட உங்க நிலைமை வரக்கூடாது மாமா. உமாவை கூட விடுங்க மாமா. மதியம் பார்த்தோம்ல அவங்க மாமா எம்புட்டு சப்போர்ட்டா இருக்காருன்னு. அந்த வகையில உமா கொடுத்து வச்சவதான். ஆனா அமுதா வாழ்க்கைய நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சுன்னு நினைச்சாலே தூக்கமே வரமாட்டேங்குது. நாகு, நிறுத்து, போதும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை வந்துச்சு, என் மவளுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ யாரு, உன் ஆத்தா யாரு, உன் தம்பி யாரு எல்லாம் எனக்கு தெரியாதா? உன் வேலை என்னவோ அதை போய் பாரு. அமுதா வாழ்க்கைய நான் பார்த்துக்கிறேன். அமுதா, எனக்கு தெரியும் தா, உனக்கு இப்போதைக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் அது சரியா இருக்காது. ஆனா ஒன்னு சொல்லிக்கிறான் தா, அந்த செந்தில் உனக்கு கட்டினது தாலியும் இல்ல, நடந்தது கல்யாணமும் இல்ல. நான் முழுசா அவனை நம்பினேன். நம்ம குடும்பத்தோட அடுத்த வாரிசு, நம்ம குடும்பத்தையே அவன்தான் தோள்ல தாங்க போறான்னு எப்படியோ அவனை நம்பி கற்பனெல்லாம் பண்ணி வச்சிருந்த. ஆனா அவன் நம்மள மொத்தமா நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டாம்மா. நீ எதையும் யோசிக்காதத்தா, நடந்த எல்லாத்தையுமே விடு. உன் வாழ்க்கைய அப்புச்சி அப்படியே விட்டுற மாட்டேன். கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காம நான் சாக மாட்டேன் தா.
மாமா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட பேசியிருக்கலாம். அதுக்கு என்ன, இப்ப பேசுவோம். ஏங்க, எனக்கு நம்ம அமுதா வாழ்க்கைய நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குங்க. என்ன செய்யறது, எல்லாம் தள்ளே இழுத்து. உமா படிச்ச பொண்ணுங்க, அவ எப்படியோ பொழைச்சுப்பா. ஆனா இந்த அமுதா ஒரு வெள்ளந்தீங்க. அவளை போய் எப்படி ஏமாத்தணும்னு இவனுக்கு மனசு வந்துச்சோ? நல்லா இருப்பானா அவன்? மாமா ஏதோ அமுதா விஷயத்துல அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு போல இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க. இனிமே அமுதாவோட விஷயம் தெரிஞ்சு கட்டிக்க போறவன் நல்ல மனசோடயா வருவான்? எப்படியோ பணத்துக்காக தான் வரப்போறான். சரி, அதுக்கு அதுக்கு என் தம்பி கண்ண இருக்கான்ல. ஏய், தெரியும்டி, நீ எங்க சுத்தி எங்க வந்து நிப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன உறவை என்ன மனசுனா பார்க்க மாட்டேன். நாங்களே அவ்வளவு ஒரு ஃப்ராடு பயல கட்டி வச்சிட்டுமே நினைச்சு வேதனை பட்டுட்டு இருக்கோம். நீ என்னடான்னா குடியார பயல கட்டி வைக்க சொல்றியா? ஆமா, நீ அமுதா வாழ்க்கையை பத்தி யோசிக்கிற, இதை என்ன நம்ப சொல்ற? இங்க பார், அமுதாவுக்கு என்ன பண்ணுன்னு அப்பச்சி பாத்துக்குவா. நீ அமுதாவுக்கு உதவி பண்ணுன்னு நினைச்சா இனிமே அவ விஷயத்துல தலையிடாம இருந்தா அதுவே நீ அவளுக்கு செய்யற பெரிய உதவி. சரியா? வந்துட்டா. அமுதா, யார் என்ன சொன்னாலும் சரி, நீ வேணா பாரு, நீ என் தம்பி கண்ணனுக்கு தான். மாமா, நீங்களும் சாப்பிடுங்க. எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வாத்தாவை கொண்டு போய் கொடு. அம்மா, அம்மா, கதவை திறம்மா. மா, பட்டியாவே இருக்காதம்மா, அந்த 2 இட்லியாவது சாப்பிடுமா. மா, கதவை திறம்மா. அண்ணே, உள்ளதான் வரமாட்டேங்கிற, இந்த இட்லியாவது சாப்பிடுன. அம்மா சாப்பிட்டாங்களா? இல்லண்ணே. எனக்கு வேண்டாம், நீ எடுத்துட்டு போ. அண்ணே ப்ளீஸ் சாப்பிடுன. அம்மா சாப்பிட நான் சாப்பிட மாட்டேன், எடுத்துட்டு போ. உள்ள போ. மழை பெய்யுது, மாப்பிள்ள மழையில நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஏ மாப்பிள்ள, உள்ள வாடா. அம்மா கூப்பிடாத வரைக்கும் நான் உள்ள வர மாட்டேன் மாமா. ஐயோ லூசு பயல. டேய், நீ வீட்டுக்குள்ள வர வேண்டாம், மழையிலேயும் நனைய வேண்டாம், வா சத்திரத்துக்கு போலாம். இல்ல மாமா, அம்மா வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிடாத வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். கேள்றா, வாடா. நீ உள்ள போ மாமா, தயவு செஞ்சு நீ உள்ள போ மாமா. போ மாமா, போ.
கண்கள் தீ